ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைடு டிஷ். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் குழம்பு திக்காக கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்கிறோம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே சின்னதாக ஒரு ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருட்களை எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா பொருட்கள் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துடுங்க. கசகசாவை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா அது கருகி போயிடும். இது மாதிரி மசாலா பொருட்கள் பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அதுக்கு பதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்பயுமே செட்டிநாடு ரெசிபி பண்ணுறம்போது சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸில் பழமாக 1 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா மட்டும் 2 சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள் இது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காயோடைய ஈரப்பதம் போக நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். மசாலா பொருட்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுபடுதோ அந்தளவுக்கு தான் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ தேங்காய் அதனுடைய ஈரப்பதம் போக நல்லா வறுப்பட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மசாலா பொருட்கள் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்கிற போதே அரைச்சி எடுத்துடாதீங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம முட்டை குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறம் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் அதிகம் சேர்க்க வேண்டாம், நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் ஃபஸ்ட்டே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தாளிக்க மட்டும் சின்னதாக 1 சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாமே சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துடலாம். கரம் மசாலா இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் சிக்கன் மசாலா கூட சேர்த்து செய்யலாம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கரம் மசாலாவுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் இப்போ மசாலா பொருட்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. மசாலா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள் இப்போ மசாலா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து கலந்து உள்ளே சேர்த்துடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த முட்டை குழம்பு ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கசகசாலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லாவே திக்காகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா திக்காகி மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட 6 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். முட்டையை இது மாதிரி லைட்டாக அங்கங்கே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா பொருட்கள் எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கி குழம்பு வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இது மாதிரி முட்டையை வேக வச்சும் சேர்க்கலாம், இல்லைன்னா உடச்சி ஊற்றி கூட செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது மாதிரி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டை உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலைகள் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாட் முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.